ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ தாங்க. முட்டை சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே சேமியா ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி வேணும்னு அடம் பிடிப்பாங்க. இப்போ இந்த முட்டை சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். நான் அதுக்காக இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். வறுக்காத சேமியா. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை காய் சீவும் இல்லைங்களா, அதில் சீவி எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதாவது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த 1 கப்பு அளவுக்கு சேமியா அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலருக்காக வெறும் மிளகாத்தூள் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, நம்ம இப்போ சேமியா செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சேமியாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே நான் ஏன் சேமியாவை சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது சேமியா ரெடி ஆகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதித்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கு. இன்னமும் நல்லா கொதித்து அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம இதோட முட்டை சேர்க்க போகிறோம். மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தால் ஓகே. இப்போ நம்ம முட்டை இதோட சேர்க்க போகிறோம். முட்டை 3 முட்டை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த முட்டை தனித்தனியாக பொடி மாஸ் மாதிரி உதிரியாக தனியாக வேணும் அப்படின்னா இந்த முட்டையை அப்படியே ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேமியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் எனக்கு சேமியாவோட முட்டை நல்லா சேர்ந்தா மாதிரி இருக்கணும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேமியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சேமியா எல்லா இடத்துலையும் முட்டை பரவும். இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே வெந்து வந்துடுச்சு. சேமியாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல டேஸ்டியான முட்டை சேமியா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடாக சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் அடிக்கடி செஞ்சு தருவேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.